உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபாதிபதியான புதனுடன் இணைந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிவதால் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. அர்த்தாஷ்டம சனியும் விலகியதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். மேசராசியில் சுக்கிரன் 27/3/2026 அன்று சுக்கிரன் மேசராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும். குறிப்பாக கல்யாண முயற்சிகள் கைகூடும். கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டுமென்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வும் மரியாதையும் கூடும். கூட்டுத் தொழில் புரிவோர் அதிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவார்கள். ஆற்றல் மிக்கவர்களின் நட்பால் ஆதாயம் அதிகரிக்கும். மீனராசியில் செவ்வாய் 1/4/2026 அன்று செவ்வாய் மீனராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு செல்லும் இந்த நேரம் பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். மேல் படிப்பு முடித்து கடல் தாண்டி சென்று சம்பாதிக்க நினைத்தால் அவர்கள் எடுத்த முயற்சி கைகூடும். முக்கிய புள்ளிகளின் பட்டியலில் உங்கள் பெயரும் இடம் கிடைக்கும். முன்னோர் கட்டி வைத்த ஆலயத்தின் திருப்பணிகளை தொடர்ந்து செய்ய முன்வருவீர்கள். மீனராசியில் புதன் 6/4/2026 அன்று மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான். தேவைக்கேற்ற பணம் வந்து சேரும். ஒரு சில சமயங்களில் ஒரு வேலையை இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகும். மாமன் மைத்துனர்களின் இல்லங்களில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிக்கு கொடுத்து உதவுவீர்கள். உடல் நலம் சீராகும். உற்சாகம் உள்ளத்தில் குடிகொள்ளும். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ள உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பர். பிறர் வியக்கும் அளவு வீடு கட்டி குடியேறும் யோகம் உண்டு. குருவின் வக்ர நிவர்த்தி. உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 17/3/2026 அன்று வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தியாவது நன்மைதான். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் லாபம் தரும். பேச்சுத்திறனால் சூழ்ச்சிகளில் இருந்து விடுபடுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நேரம் இது. பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் ஊதிய உயர்வும் உண்டு. சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை 1/4/2026 முதல் 13/4/2026 வரை மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இக்காலத்தில் கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டும். பஞ்சமஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்கள் சேர்க்கை இருப்பதால் பிள்ளைகளை உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். சுப செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றி உண்டு. பெண்களுக்கு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். வருமானம் உயரும். பரிகாரம்: விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.